எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் தி ஆர்டினரி அப்படின்னு உள்ள பிராண்டோட பீலிங் சொல்யூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் செய்கிறதுன்னு சொல்கிறேன். செகண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேர்டு என்னோட அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் செஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் செய்கிறது அப்படின்னா, ஃபேஸில் நம்ம ஸ்க்ரப்பு செய்கிறோம்ல, ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பு, வால்நட்டு ஸ்க்ரப்பாக இருக்கும், இல்லை ஏதாவது ஜென்ரலாக இருக்கிற ஸ்க்ரப்பு நம்ம யூஸ் செஞ்சுப்போம். நம்மளோட ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை செய்கிற நேரம் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸு, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். 2-3 மினிட்ஸ் தொடர்ந்து ஸ்க்ரப் செய்யணும். நம்மளோட ஃபிங்கர்னால மசாஜ் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வாஷ் செய்கிறது மாதிரி இருக்கும். அதே இது இந்த பீலிங் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஸ்கின்ல ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுட்டா போதும். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 10 மினிட்ஸுக்கு அப்புறமா வாட்டரில் வாஷ் செஞ்சிடலாம். ஸ்க்ரப் எதுவுமே செய்ய வேண்டாம். சீக்கிரமே வேலை முடிக்கிற ஒரு விஷயம். நம்ம யூஸ் செய்கிற ஃபிசிக்கல் ஸ்க்ரப் என்ன அப்படின்னா, ஸ்கின்னோட சர்ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்யும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் செய்யும். டீப்பாக போய் எந்த ஒரு பிரச்சனையும் சரி பண்ணாது. அதே இது இந்த பீலிங் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இருக்குது. ஏஹெச்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்னோட சர்ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. பிஹெச்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்னுக்கு உள்ளாடி டீப்பாக போய் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த பீலிங் சொல்யூஷன் எல்லாம் யூஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்கின்ல டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்யும், பிக்மெண்டேஷனை ரிமூவ் செய்யும், ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும், பிளமிஷ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறைய பண்ணும், டார்க் ஸ்பாட் எல்லாமே மறைய பண்ணுறதுக்கு இந்த பீலிங் சொல்யூஷன் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு. இதுதான் பீலிங் சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள டீட்டெயில் பார்க்கலாம். ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு பேக்கிங்ல வருது. இதுல தி ஆர்டினரி ஏஹெச்ஏ 30%, பிஹெச்ஏ 2% பீலிங் சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுல 30 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட பிரைஸ் 950. இதுதான் பீலிங் சொல்யூஷன். இது மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில்ல வரும். ட்ராப்பர் கொடுத்துருக்குறாங்க. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரெட் கலர்ல இருக்கும். இந்த ப்ராடக்டை வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 முறை மட்டும்தான் யூஸ் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னில் 10 மினிட்ஸுக்கு மேலே வைக்கவே கூடாது. 10 மினிட்ஸ் ஆன உடனே நம்மளோட ஃபேஸை வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் செஞ்சிடணும். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செய்கிறது ஒன்லி நைட் டைமில் மட்டும்தான் யூஸ் செய்யணும், டே டைமில் யூஸ் செய்யக்கூடாது. நைட் டைமில் யூஸ் செஞ்சுட்டு வேறு எந்த ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் ஸ்கின்ல யூஸ் செய்யக்கூடாது. அது சீரம் ஆகட்டும், டோனர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் இந்த பீலிங் சொல்யூஷனை யூஸ் செஞ்சு உங்களோட ஸ்கின்னை வாஷ் செஞ்சு டவலில் தொடச்சதுக்கு அப்புறமா ரெகுலராக நீங்கள் யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் அதில் ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் இல்லாமல் இருக்கிற ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷனை கொடுக்குற மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சால் போதும். முக்கியமான விஷயம், இந்த பீலிங் சொல்யூஷன் உங்களோட ஸ்கின்ல யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு ட்ரையாக தான் இருக்கணும், வெட்டாக இருக்கவே கூடாது. இந்த ப்ராடக்ட்டை எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இனி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சதில் என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் ரெகுலராக நார்மலாக நம்ம யூஸ் செய்கிற வால்நட் ஸ்க்ரப் தான் யூஸ் செஞ்சுட்டு இருந்தேன். அது என்னோட ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒத்துக்கும், ரொம்ப நல்லபடியாக எக்ஸ்ஃபோலியேட் இருக்கும், ஸ்கின்னு நல்ல க்ளோவாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சூட் ஆகிற நல்ல ஒரு வால்நட் ஸ்க்ரப்பு நான் ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டு இருந்தது எவர்யூத் பிராண்டோட வால்நட் ஸ்க்ரப்பு. அந்த ஸ்க்ரப் எனக்கு நல்லபடியாக சூட் ஆகும். அப்புறமா அந்த இன்டர்நெட்ல எல்லாம் கொஞ்சம் வைரல் ப்ராடக்ட் அப்படின்னு இந்த பீலிங் சொல்யூஷன் வச்சு கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சுது. இது நான் இப்போ யூஸ் செஞ்சதில்ல, ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே ட்ரை செஞ்சுட்டேன். ஓகேவா? நான் இப்போதான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஃபிசிக்கல் ஸ்க்ரப் யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின் பேரியர் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும், பீலிங் சொல்யூஷன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. நானும் ஒருத்தர் 2 பேர் சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது, டாக்டர்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பீலிங் சொல்யூஷனை ட்ரை செய்யலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு 15% ஏஹெச்ஏயும் 1% பிஹெச்ஏ இருக்கிறது மாதிரியும் உள்ள பீலிங் சொல்யூஷன் தேடுகிற நேரம் டெர்மட்டாலஜிஸ்ட் மேக் பண்ணுற ப்ராடக்ட்டு டெர்மாக்கோ பிராண்டோடது, அந்த ப்ராடக்டை ட்ரை செய்யலாம் அப்படின்னு நான் ட்ரை செஞ்சேன். அது எனக்கு ரொம்ப நல்லபடியாக சூட் ஆச்சுது. என்னோட ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளீன் இருந்துச்சு, ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின்னை ரிமூவ் செய்கிறதாகட்டும் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸ்கின்னுக்கு ஜென்ரலாகவும் இருந்துச்சு, எந்த ஹாஷாக எதுவுமே இல்லை, எந்த பிரேக் அவுட் ப்ராப்ளம் எதுவுமே எனக்கு வரல, நல்லா இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டில் காலி ஆகிற நேரம் என்ன பண்ணேன் அப்படின்னா,
30% இருக்கிற ஏஹெச்ஏயும் 2% இருக்கிற பிஹெச்ஏ உள்ள ப்ராடக்ட்டும் வாங்கலாம் அப்படின்னு ஆர்டினரி பிராண்டில் வாங்கினேன். நான் ஏற்கனவே யூஸ் செஞ்சு டெர்மாகோ பிராண்டோடது. ஆர்டினரியில் உள்ள இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரல் ப்ராடக்டாக இருந்துச்சு. ஸ்கின் எல்லாம் அவ்வளோ சூப்பராக மாறுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ரிவ்யூ கொடுக்குற நேரம் ஓகே நம்மளை ட்ரை செய்யலாம் அப்படின்னு தான் இந்த ப்ராடக்ட் ட்ரை செஞ்சேன். ஃபஸ்ட்டு யூஸில் எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஸ்கின்னில் க்ளோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலாக ஏற்கனவே நான் பீலிங் சொல்யூஷன் யூஸ் செஞ்சேன் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ரிசல்ட் மாதிரி தான் நார்மலாக இருந்துச்சு. ஒரு 3-4 டைம்ஸ் எல்லாம் யூஸ் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1 month எல்லாம் ஆகிற நேரம் என்னோட ஸ்கின்னில் ஆக்னி வர ஆரம்பிச்சுது. சரி ஒரு ஆக்னி தானே வருது, ஆக்னி எல்லாம் குணப்படுத்துமே இந்த ப்ராடக்ட் அப்படின்னு ரெகுலராக யூஸ் செஞ்சேன். இன்னும் அதிகம் ரொம்ப ஆகிடுச்சு. ஸ்கின் இந்த கண்ணம் பக்கம் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆக்னி வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, ப்ராடக்டை நான் யூஸ் செய்கிற நேரம் வெயில் காலையில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவு சூடாகவே இருக்காது. அந்த வெயில் என்னோட ஸ்கின்னில் டைரக்டாக கூட சன்லைட் படலை. இருந்தாலும் அந்த வெளிச்சம் கொஞ்சம் அப்படி என்னோட ஸ்கின்ல டைரக்டாக பட்டுருச்சு அப்படின்னா ஸ்கின் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம குக் பண்ணுற நேரம் அந்த சூடு படுகிற நேரம் கூட ஸ்கின்னில் ஒரு எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சு. எவ்வளவுதான் சன்ஸ்க்ரீன் அப்ளை செஞ்சாலும் வெயிலில் போகாமல் இருந்தாலும் ஸ்கின்னு கொஞ்சம் ஒரு சூடான ஒரு நிலைமை வருகிற நேரம் தாக்கு பிடிக்கல. கொஞ்சம் அங்கங்கேயே கொஞ்சம் குத்துக்கிறது மாதிரி, கொஞ்சம் எரிச்சல் கொடுக்கறது மாதிரியே ஸ்கின்னு மாறிடுச்சு. ரொம்ப சென்சிட்டிவ் மாறிடுச்சு சொல்லணும்னா. ஓகேவா, இந்த ப்ராடக்டை யூஸ் செய்ய ஸ்டார்ட் செஞ்சிட்டிங்க அப்படின்னா டைரக்டான சன்லைட்டில் போகவே கூடாது. கொஞ்சம் நேரம் லைட்டாக சன்லைட்டில் கிராஸ் பண்ணுறது மாதிரி இருந்தால் கூட, சும்மா போகிறது மாதிரி இருந்தால் கூட கிளாத் வச்சு கவர் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் கிளாத் வச்சு கவர் செஞ்சேன், சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தேன், எல்லாம் செஞ்ச அப்புறம் கூட எனக்கு இந்த ப்ராடக்ட் ஒத்துக்கலை. ரொம்ப அதிகமான பிரேக் அவுட்டை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு வேறு ப்ராடக்ட் ட்ரை செய்வோம்ல. இப்போ நயசனமைடெல்லாம் இருக்கிறது நம்மளோட ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும், எதுவுமே சூட் ஆகாது. ஆக்னி குணம் ஆகுறது மாதிரி இருக்கும், திரும்பவும் 2-3 சேர்த்து வந்துடும். இது மாதிரியே தொடர்ந்து அப்படியே திருப்பி வந்துக்கிட்டே இருந்தது. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. எனக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சு இவ்வளோ டேமேஜாக ஸ்கின்னில் அப்படின்னு. ஆனால் நெக்கில் நான் யூஸ் செஞ்சேன், என் நெக்கில் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை. இந்த கண்ணும் பக்கம் ரெண்டுமே செம்மையாக டேமேஜ். ஓகேவா, அதுக்கு பிறகு ஒவ்வொரு ப்ராடக்டாக ட்ரை செஞ்சு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ செய்கிற நேரம் அந்த ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் செஞ்சு அந்த டேமேஜ்லேருந்து ரிக்கவர் ஆகி வருகிறதுக்கு ஒரு 6 monthக்கு மேலே டைம் எடுத்துக்கிச்சு. இருந்தாலும் இன்னைக்கும் அதோட பாதிப்பு இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ் செய்கிற ஸ்க்ரப்பு ஜஸ்ட்டு சர்ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னோடு அப்படி முடிச்சிடும். ஓகேவா, ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட. இது அப்படி இல்லை, டீப்பாக ஸ்கின்னில் போகிறதுனால பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஒரு சிலருக்கு. எனக்கு உண்டு பண்ணினது மாதிரி ஒரு சிலருக்கு உண்டு பண்ணலாம். எல்லாருக்கும் பிரச்சனை பண்ணும் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒத்துக்காது அப்படின்னு கிடையாது. என்னோட ஸ்கின்னு சென்சிட்டிவாக மாறிடுச்சு. இதை யூஸ் செஞ்ச பிறகு இன்னும் சென்சிட்டிவாக மாறி டேமேஜ் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டு டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்காதது இன்னொருத்தங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகலாம். ஓகேவா, ஏன்னா நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க, அவங்களோட ஆக்னி பிரச்சனை எல்லாமே சரியாகி ஸ்கின்னில் ஏதாவது பம்ப்ஸ் மாதிரிலாம் அது எல்லாமே க்யூர் ஆகி நல்ல கிளியர் ஸ்கின்னாக மாறி இருக்கிறது மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு வேலையும் செய்யலை. நார்மலாக சும்மா இருந்த நல்ல ஒரு ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி தான் விட்டுச்சு. சரி, இது மாதிரி ஆக்னி வந்துன்னா இந்த ப்ராடக்ட்டை தொடர்ந்து யூஸ் செய்கிறனால சரியாகும்னு பார்த்தேன், ரொம்ப அதிகம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு அப்படியே ஸ்டாப் செஞ்சுட்டேன். ஆனால் இந்த ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் எல்போவில் நீஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய எல்போவில் நீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திக்கான ஸ்கின்னாக இருக்கும். அதில் இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் என்னோடய ஃபேஸில் ஒத்துக்கவே இல்லை. நான் யூஸ் செஞ்சு பார்த்ததுல என்னோட அனுபவத்தில் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்துச்சுன்னா யூஸ் செய்யாதீங்க. ஓகேவா, யூஸே செய்யாதீங்க. ஜஸ்ட்டு சும்மா ட்ரை செய்யலாம் அப்படின்னு கூட வாங்கி யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனை தான் வரும்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பே பெட்டர்ன்னு தோணும். ஓகேவா, ஏன்னா ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் செய்கிற நேரம் நம்ம சன்லைட்டில் லைட்டாக ஏதாவது சூடு வருகிற இடத்துல நின்னா கூட ஸ்கின் எல்லாம் எரியாது.
நார்மலாக எப்போதும் போலே இருக்கும். ஆனால் பீலிங் சொல்யூஷனை யூஸ் செய்கிற நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சதில் என்னோட அனுபவம் நல்ல அனுபவமாக இல்லை. ப்ராடக்ட்டும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட்டில் யூடியூப்பில் எங்கும் சரி ஏதாவது வந்து ப்ராடக்டை ரொம்ப நல்ல வேலை செய்து ரொம்ப ஸ்கின்னெல்லாம் அப்படி க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஷோ செய்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி நமக்கும் நல்லா ஆகும் அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்து அந்த ப்ராடக்டை வாங்கி உங்களோட மணியையும் வேஸ்ட்டு செஞ்சு உங்களோட ஸ்கின்னையும் டேமேஜ் செஞ்சிடாதீங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராடக்ட்டு சூட் ஆகும் ஒத்துக்கும் அப்படின்னா மட்டுமே அதை வாங்கி யூஸ் செய்யுங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஸ்கின் கிடையாது, ஓகேவா? ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு ஒத்துக்கிற ப்ராடக்ட் இன்னொரு சிலருக்கு ஒத்துக்கவே செய்யாது. சேமான ஸ்கின் டைப் இருக்கிறவங்களா இருந்தால் கூட ஒரு சில நேரம் அப்படி ஆகும். அதனால உங்களுக்கு எது நல்லபடியாக ஒர்க் ஆகுதோ அதை மட்டுமே வாங்கி யூஸ் செய்யுங்க. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள என்னோட அனுபவத்தை உங்கள் கூட வந்து ஷேர் செஞ்சுருக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.